நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பிளாகர் சீரீஸில் நம்ம பிளாகோட இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் கலரு, இந்த மெனுபார் கலர், இந்த மெனுபார் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம பிளாகில் தீம்குள்ளே வாங்க, அதில் கஸ்டமைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு அட்வான்ஸ்ட் வாங்க. இதில் தான் நம்ம வந்துட்டு எல்லா சேஞ்சஸும் இப்போ பண்ண போகிறோம். பாருங்கள், பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவுட்டர் பேக்ரவுண்ட்னால் இது பாருங்கள், பின்னாடி வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவுட்டர் பேக்ரவுண்ட்னால் இது நம்ம என்ன சூஸ் பண்ணிட்டோன்னு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் இதுக்கு பழைய கலரே வேணும் அப்படின்னா இது கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டிங்கன்னா முன்னாடி இருந்த கலரே வந்துடும். நான் இப்போ வந்து இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் க்ரே மாதிரி சூஸ் பண்ணுறேன். ஹெட்ரு பேக்ரவுண்ட்னால் பாருங்கள், இந்த இடம் என்ன வேணும்னு பார்க்கலாம். பாருங்கள், எது வேணுமே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் பேக்ரவுண்டு இதே இருக்கட்டும், ஒயிட்டாக இருக்கட்டும். சைட் பார்னால் சைடில் இருக்கிறது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். வேணான்னா அதுவே வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இது சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை டு பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ நம்ம பிளாக் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள், சேவ் ஆயிடுச்சு. பின்னாடி இருக்கிறது மாற்றிருக்கோம், இது மாற்றிருக்கோம். அதே மாதிரி நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. லிங்க்ஸ்னால் வந்துட்டு நம்ம ஒரு போஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு லிங்க் தரும் இல்லைங்க, ஒரு போஸ்ட்டுக்குள்ளே அது பிளாக் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனாக பாருங்கள், இதுதான் டைட்டில். இந்த கலரும் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், என்ன கலர் வேணும் மாற்றிக்கலாம். நம்ம ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். பாருங்கள், அது தெரியல, டார்க் கலர்ஸ் கொடுங்க அந்த மாதிரி. இது ஹாவர் கலர்னால் கீழே இருக்குல்ல அது பாருங்கள். இது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வேணாம் பழைய கலர் வேணும்னா இது கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். நீங்கள் எதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டியது சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மாற்றாமல் கூட இருக்கலாம். அப்ளை டு பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் டிஃப்ரென்ஸு. பாருங்கள், இது மாற்றணும் இப்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஹெட்ரு, இந்த போஸ்ட் நம்ம கொடுக்கல அதோடய ஹெட் கலரு பாருங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேண்டானா வந்து இது கிளியர் பண்ணிங்கன்னா ஓல்டுக்கே வந்துடும். சரிங்களா? நான் வந்துட்டு அப்ளை டு பிளாக் கொடுத்துட்டேன்னா, ஒன்ஸ் அப்ளை டு பிளாக் கொடுத்துட்டோம்னா சேவ் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டென்ட் கலரு. ஸோ இந்த கலரு போஸ்ட் கண்டென்ட் கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுதுங்களா? சேஞ்ச் ஆகுது. நீங்கள் அந்த கலர் வேணும்னா அப்ளை டு பிளாக் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பழசை வச்சுக்கிறேன். டாப் நேவி பார் பாருங்கள், இந்த நேவி பார் கலரு பாருங்கள், இந்த நேவி பார் அதோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி டாப் நேவி ஹோவர் லிங்க்னால் இது இந்த கலர் மாற்றிக்கலாங்க. அது மட்டும் தனியாக கூட நம்ம மாற்றிக்கலாம். எது வேணுமோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பழசே போதுன்னா இது சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. டாப் நேவி லிங்க் கலர்னால் பாருங்கள், இந்த எழுத்தோட கலரு பாருங்கள். இப்போ தெரியவே இல்லை பாருங்கள். அதாவது நம்ம சூஸ் பண்ணுற கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து இது பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தெரியவே இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா தெரியுது இந்த கலர். இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த கலரில் இந்த லிங்க்கோட கலருங்க, ஹோவருங்கிறது. இப்போ நீங்கள் அப்ளை டு பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு சேவ் ஆயிரும். எல்லாமே வந்துட்டு அப்ளை டு பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா வந்து சேவ் ஆயிரும். பாருங்கள், இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது இதில் மாற்றணுன்னாலும் எப்போ வேணால் மாற்றிக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், மெயின் பார்னால் என்னென்னு காமிக்கிறேன். இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூலேயே பேக்ரவுண்ட் கலர் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் நேவினா இதுங்க டெக்ஸ்ட் கலரு நம்ம இப்போ பார்த்தது. இது பேக்ரவுண்ட் கலரு பாருங்கள். எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எழுத்து தெரியல.
அதுக்கேற்ற மாதிரி எழுத்து கலரும் இங்கே இருக்குது, அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டெக்ஸ்ட்டு கலருங்க. பாருங்கள், டெக்ஸ்ட்டு மாறும். நேவி ஹாவர்னால் இதுங்க. இப்போ நான் அப்ளை டு பிளாக் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேவ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் எது வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இப்போ பாருங்கள் சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாம் மாற்றணும்னு இல்லை, உங்களுக்கு எது வேணாலும் சேஞ்ச் பண்ணி. இப்போ பாருங்கள், இன்னும் நிறையா இருக்குது. இதோட லிங்க்ஸ் கலர் பாருங்கள். பாருங்கள் லிங்க்ஸ் கலரு. இந்த பார்டர் கலர் பாருங்கள். பாருங்கள், இப்போ பார்டர் கலர் என்ன வேணால் வச்சுக்கலாம் நம்ம. அது மாதிரி இதோடது, அதே மாதிரி இதோட பார்டர் கலருங்க தனியாக வச்சுருக்காங்க. நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுமோ பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பழசே வேணுன்னா இது கொடுத்துட்டிங்கன்னா பழசு வந்துடும். டிஃபால்ட்டாக இருந்தது கொடுத்துட்டு அப்ளை டு பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே சேவ் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே. பாருங்கள், உங்களுக்கு இதில் சேஞ்ச் ஆகிருக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். பார்டர் கலர் வந்து பிங்கே கொடுத்ததுனால தெரியல, பிளாக் கொடுத்தீங்கன்னா அது தெரியும். சரிங்களா? பாருங்கள், இப்போ தெரியும் உங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஸ். பிங்கே கொடுத்ததுனால ரெண்டுமே சேம் கலர்னால தெரியல. இப்போ பாருங்கள் தெரியுது. ஸோ நம்ம எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், இதோட பேக்ரவுண்ட் கலரு. ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியல வந்துட்டு, ஏன்னா அதே கலரில் கொடுத்துருக்கறதுனால. சரி பாருங்கள், நம்ம என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டோம்னா நான் வந்து சேஞ்ச் ஆகிடும். நான் அதை பழசை வச்சுக்கிறேன். பாருங்கள், ஃபூட்ரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலரை. பாருங்கள், ஃபூட்ரு கலர் ஏற்கனவே பிளாக் இருக்குங்களா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம எது வேணுமோ. அதில் ஃபூட்டரில் டெக்ஸ்ட்டு கலரு, அந்த டெக்ஸ்ட்டு என்ன கலர் வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது லிங்க் இருந்துச்சுன்னா அது என்ன கலர்னு சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த கலர் வேணால் அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோட ஹெட்டர் கலரு நீங்கள் வந்து பழசே வேணால் இது கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்துட்டு எதுவும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. இப்போ பாருங்கள், இது சேஞ்ச் இந்த மாதிரி வந்திருக்கும். நம்ம பிளாகில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிளாகில் இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் சைட் பாரில் இருக்கிற கலரில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த லிங்க்கோட பேக்ரவுண்ட் சைட் பாரில் இருக்கிறது. ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்குங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிங்க. எது வேணுமோ சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு அது வந்து சேவ் ஆயிரும் நம்மளுக்கு. பாருங்கள், நம்ம எந்த ஆப்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சைட் பாரோட டைட்டில் கலர் சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பழசே வேணும்னா இது வச்சுக்கலாம். எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை டு பிளாக் கொடுத்திங்கன்னா அது சேவ் ஆகிடும். இந்த டெக்ஸ்ட்டு கலர், இந்த கலர் சைட் பாரோட டெக்ஸ்ட்டு கலர் இருக்குது பாருங்கள். சைட் பாரில் ஏதாவது லிங்க் இருந்துச்சுன்னா அந்த கலரு. ஸோ ஒவ்வொன்றும் வந்துட்டு நம்ம தனித்தனியாக இருக்குங்க. அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு சேவ் ஆயிரும். பாருங்கள், அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சைடில் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, பாருங்களா? பார்த்தீங்க, எல்லாமே சைடில் சேஞ்ச் ஆகிடுச்சு. பேக்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, கீழே வாங்க. இதுதான் பேக்மெண்டேஷன். இப்போ பாருங்கள், ப்ளூ இருக்குது. இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் பேக்மெண்டேஷனுங்க. இது என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு சேவ் ஆயிரும். சரிங்களா? ஒன்ஸ் அப்ளை கொடுத்து தான் சேவ் ஆகும், இல்லைன்னா வந்து சேவ் ஆகாது. பாருங்கள், இந்த கலர் தான் அது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபூட்ரு நான் ஏற்கனவே வயலட் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இது கிரெடிட் கலருங்க. இருங்க, அங்கே பாருங்கள், கிரெடிட் கலர் இது. அதுதான் தெரியல இந்த கலரில். பாருங்கள், இது இப்போ தெரியுது இந்த கலரில். இந்த இந்த இது வந்து டெக்ஸ்ட் கலர், கிரெடிட்டோட டெக்ஸ்ட் கலர். இது கிரெடிட்டோட பேக்ரவுண்ட் கலர். இதில் எதாவது லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள், இதுதான் லிங்க்ஸு. அது மட்டும் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஒன்ஸ் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளாகில் வந்துட்டு சேவ் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாமே எது வேணுமோ நம்ம கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது என்ன கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து இது மட்டும் மாற்றலாம், மெனு பார் மட்டும் மாற்றலாம். ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பார்த்தீங்கன்னா இது மட்டும் மாற்றலாம், சைட் பார்லன்னா இது மட்டும் மாற்றலாம், இந்த கலர் மெனு மாற்றிட்டு நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம எது வேணுமோ அது மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ஒன்ஸ் நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அது வந்துட்டு அப்ளை டு பிளாக் கொடுத்தா மட்டும்தான் சேவ் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இது பண்ணிட்டீங்கன்னா பிளாக் டு பிளாகர் கொடுத்துருங்க. உங்கள் பிளாகர் பேஜுக்கு வந்துடுவீங்க. இப்போ வந்து நீங்கள் திருப்பி ஏதாவது இது வந்து மாற்றணும், இது சேஞ்ச் பண்ண திருப்பியும் நான் வந்து இது வேண்டாம் ப்ளூவே மாற்றணுன்னாலும் பண்ணிக்கலாம். எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. கஸ்டமைஸ் வாங்க. அதேமாதிரி அட்வான்ஸ் கொடுங்க. அட்வான்ஸில் வந்துட்டு இது என்ன வந்து இந்த பார் மாற்றணுன்னா அதுக்கு வாங்க. அது வந்து மெயின் நேவி பாருங்களா, இதுக்கு வாங்க. இதுக்கு வந்து ஏற்கனவே பாருங்கள் இது கொடுத்துருக்கீங்க. இல்லை நான் ப்ளூவே வச்சுக்கினாலும் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை டு பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு சேவ் ஆயிரும். சரிங்களா? பாருங்கள் வியூ பண்ணுறேன். அதனால் நான் சேஞ்ச் பண்ண முடியாதெல்லாம் சொல்ல எப்போ வேணால் நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம் இது மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.